ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் பூசணிக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு துவரம்பருப்பு ஒரு கப்பை எடுத்து 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்குறோம். சின்ன சைஸ் தக்காளி, ஒரு வெங்காயம், சாம்பார் வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டுருவோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்குருவோம். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 5-6 பூடு, 3 பெரிய சைஸ் தக்காளி, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குருவோம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் பூசணிக்காய் 1/2 கிலோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டுருவோம். 5 நிமிஷம் கழித்து 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்குருவோம். வேக வச்சுருக்க பருப்பையும் மசிச்சு அதில் சேர்த்துக்குருவோம். சின்ன லெமன் சைஸ் அளவுள்ள புளியை கரைச்சி அதில் சேர்த்துக்குருவோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வெந்தயத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.